என் தங்கமே, செவ்வாய்க்கிழமையின் விடியலில் வராகி உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற எலுமிச்சை பழத்தை தொட்ட என் பிள்ளைக்கு இன்று வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் ஒன்று கிடைக்கப் போகிறது. உன்னை தேடி இந்த வாழ்க்கை மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க போகிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை யோசித்து முடிக்கும் முன்னமே இந்த வராகி அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி முடித்து விடுவேன். வராகி, உனக்கான இந்த வாழ்க்கையில் என்ன நடத்த காத்திருக்கிறேன் என்ற குழப்பம் உனக்குள் இருக்கலாம். உனக்கு நான் என்ன தர எண்ணுகிறேன் என்ற எண்ணம் இருக்கலாம். எல்லாவற்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக நான் உணர்த்துவேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் முழுக்க உனக்கான வெற்றியை என்னிடமிருந்து பெற்று கொடுக்கும் இந்த நேரம் வராகி இருக்கும் பொழுது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளும் நேரம். இனி உனக்காக நான் என்ன கொடுக்க எண்ணினாலும் அதிலிருந்து நான் உனக்கு கொடுப்பதை எல்லாமும் கண்டு என் பிள்ளை மெய்சிலிருக்கத்தான் போகிறாய். உன்னை சுற்றி வரக்கூடிய நேரங்களை முழுக்க முழுக்க நான் ஒவ்வொரு தருணங்களாக உனக்கு செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையுமே உனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களாக நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. வராகி இருக்கும் பொழுது நீ எதிலுமே எந்த விஷயத்திலுமே பதறாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன் வெற்றியை உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதே மிகப்பெரிய அதிர்ஷ்டம். எலுமிச்சை பழத்தை தொடும் பொழுது உனக்குள் இருக்கின்ற பல எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான அதிர்வலைகள் உன்னை விட்டு விலகி ஓடும். அதுவும் இந்த வராகி தன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்ற இந்த கனி உனக்கு என்னாலும் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். நிச்சயமாக இதிலிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களையும் உனக்கான பல ஆச்சரியங்களையும் நீ பெற்றிட வேண்டும். எந்த தருணத்தையும் நீ விட்டுவிடக் கூடாது. எந்த நேரத்தையும் என் குழந்தை நீ இல்லை என்று தவிர்த்து விடக்கூடாது. உடன் இருக்கும் நேரம் உனக்கு ஒவ்வொன்றிலும் நீ ஆசைப்படுகின்றபடி உனக்கான நேரங்களை என்னவென்று வகுக்கும். நீ விரும்பியது போல உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். நல்லதுதான் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டாய். ஆனால் உனக்கான நன்மைகள் அத்தனையிலும் நீ மீண்டு வந்து விடுவாய். நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையையும் நீ என்னவென்று பெற்று விடுவாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்கி விடாமல் நின்றால் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் அல்லவா? தயங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் அல்லவா? அதுபோலதான் இனி எல்லாமும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ நினைத்து இனிமேல் கலங்கக்கூடாது. முடியாது என்று நினைத்து நீ கைவிட்ட விஷயங்கள் பல இனி உனக்கு பல நன்மைகளை தரப்போகிறது. பிறருக்கு நீ கை கொடுக்கும் வரை இறைவன் உனக்கு தெரியாமலேயே நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருப்பார் என்பதை மறக்காதே. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவிற்கு உனக்குள் திறமையை தெய்வம் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். எந்த காலம் உனக்கு என்ன நடக்கும் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே. எத்தனையோ முறை நான் உன்னோடு வந்து நின்று உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுத்திருக்கிறேன். உன்னோடு நின்று உனக்கான பல தருணங்களை உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். அத்தனையிலும் இருந்து உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை எல்லாமும் நான் சரியாகவே தந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்க வேண்டாம்.
இனி உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை யோசித்து நீ பேரானந்தம் அடைவாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நல்லபடியாகவே நடக்கும் என்பதை நீ நம்பிக்கையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நடந்து இவை எல்லாமும் என்ன நடத்தி இந்த வாழ்க்கையில் உன்னை வழிக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை சற்று சிந்தித்துப் பார். வராகி இருக்கும் இடம் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொன்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதை உன்னால் கட்டாயமாக புரிந்து கொள்ள முடியும். எதற்குமே இனி என் பிள்ளை நீ வருந்த கூடாது. எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிக்க கூடாது. உனக்கான வாழ்க்கை இனி உனக்கு எப்பொழுதும் உன்னை சுற்றி இருந்து சந்தோஷப்படுத்தும் என்பதை புரிந்துகொள். சுற்றி இருந்து உனக்குள் உனக்கான நம்பிக்கையை கொண்டு வரும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி இனிமேலும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு உருவாக்கி தருவேன் என்பதை புரிந்துகொள். வராகிக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு கஷ்டங்களை உனக்கு கொடுக்கிறது என்பதை நன்கு அறிவேன். அதுவெல்லாம் உன் மனது பக்குவப்பட வைப்பதற்கு நடக்கக்கூடிய செயல்கள் தானே தவிர உன்னை அடுத்த நல்ல நிலைக்கு இந்த கஷ்டம் உன்னை கொண்டு போகும் செயல்கள் தானே தவிர வேறெதுவும் இல்லை என்பதை புரிந்துகொள். இது எல்லாமும் கொஞ்ச காலம்தான். நான் உன்னோடு இருப்பேன். நிச்சயமாக அதை நீ நம்ப வேண்டும். ஒவ்வொரு நல்ல காரியமும் ஆரம்பித்த மறுநொடி உன் கஷ்டங்கள் எல்லாமும் போய்விடும். வராகி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த கவலையும் வேண்டாம். நான் கை நீட்டி உனக்கு கொடுக்கும் எலுமிச்சை பழம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்ட நிகழ்வை உருவாக்கும் என்பதை நீ மறக்காதே. கனவிலும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு மிக பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே எதையோ எண்ணிக்கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் தவிர்த்து விட்டு இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகு. அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைக்கும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு கொடுப்பதை எல்லாமும் சரியாகவும் தரமாகவும் கொடுக்கும் என்பதுதான் உண்மை. மேலும் மேலும் உனக்குள் ஏற்படுகின்ற இந்த கலக்க உணர்வு இனி உனக்குள் நல்லதை நடத்தும் என்பதுதான் உண்மை. நீ நினைத்தால் இனிமேல் நடக்காதது என்று எதுவும் இல்லை. வராகியின் ஆசீர்வாதங்களோடு எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் முழுக்க முழுக்க இனி உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்யும் என்பதை மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நிச்சயமாக என் குழந்தை இனி நினைத்து ஒருபோதும் கலங்காதே. எல்லாமும் உனக்கான தேவைகளை எடுத்துச் சொல்ல வரும் என்பதை புரிந்துகொள். வராகி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தள்ளாடி நின்றாலும் தனித்து நிற்க வேண்டுமே தவிர யார் காலிலும் விழுந்துவிடக் கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். வராகி சொல்வது உனக்கு புரிகிறது அல்லவா? எவ்வளவுதான் இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு துன்பங்களை தந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் சரி, ஒருபொழுதும் யார் காலிலும் என் பிள்ளை நீ விழுந்துவிடக் கூடாது. யார் காலிலும் விழுந்து ஒரு விஷயத்தை சாதிக்க ஒருபொழுதும் நீ எண்ணக்கூடாது என்பதை முதலில் புரிந்துகொள். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க இந்த வராகி உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே.
காலம் உனக்கான பதிலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரம் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதையுமே யோசித்து என் பிள்ளை இனி நீ வருந்தாமல் இரு. வராகி வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்துவேன் என்பதை நம்பு. வாழ்க்கையில் யாரையும் குறைவாக எடை போட்டு விடாதே. உலகத்தையே மூழ்கடிக்கும் கடல் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாமல் தானே திணறிக் கொண்டிருக்கிறது. அதனை புரிந்து கொள்ள முயற்சி செய். மனிதர்கள் மாறிக்கொண்டுதான் இருப்பார்கள். மாறி போகும் அன்பை நினைத்து கொண்டு நீ எதற்காக துக்கத்தில் இருக்கிறாய்? உனக்காக ஒருவர் மாறாதவராய் இருக்கிறார். நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது உன் தெய்வம்தான், என்னையன்றி வேறு யாரும் இல்லை. இந்த வராகி நான் உனக்காக எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் உனக்கான மாறுதல்கள் கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உடனிருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரம், உனக்கு எல்லாவற்றிலும் சரியானதான ஒரு புரிதலை நான் உனக்கு கொடுத்து நம்பிக்கையோடு உன்னை வாழ சொல்வேன் என்பதை நீ மறந்து விடாதே. வராகி இருக்கும் காலம் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நீ கேட்ட அத்தனையையும் சரியாக நான் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் உனக்கானதாக இருந்தால் மட்டும் அது உனக்கு நிலைக்கும். அதனை முதலில் என்னவென்று புரிந்து கொள். நமக்கான வாழ்க்கை நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உண்மையானதா, இது நமக்கு தேவையானதா என்பதை எல்லாம் முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதை நான் கொடுப்பது போல எல்லாமும் உனக்கு நல்லதாகவே மாறட்டும். எல்லாமும் நமக்கு நல்ல விஷயங்களை சரியாக எடுத்து சொல்லட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியாக உன்னை வழிநடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. இது காலத்தின் கட்டாயம். சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நீ விரும்பியதை எல்லாம் கொடுக்கும் இந்த நேரம். இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ பதறி கொண்டிருக்க வேண்டாம். நிச்சயமான மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ விரும்பிய ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்கும் இந்த நேரம். இனி உனக்கு நம்பிக்கையானது எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதையுமே எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றையும் கைவிட்டு விடாதே. நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் உன்னை வாழ சொல்வதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்டுகொள்வாய். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்புவாய். வராகியை கண்ட பிறகும் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற தேவையற்ற பதற்றங்கள் எல்லாம் ஓடிவிட வேண்டும் அல்லவா? உன் மனதை நோகடித்தவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காதே. ஏனென்றால் உன்னுடைய மௌனமே அவர்களை கொன்றுவிடும். அவர் உங்களிடத்தில் இருந்து தப்பினாலும் இந்த காலத்திடம் இருந்து அவர்களால் தப்பிக்கவே முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ பெரும் மகிழ்ச்சியோடு இருக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க மன நிறைவோடு உன்னை வாழ சொல்லும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும் மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கை உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உனக்கு நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தி பேரானந்தம் கொண்டு உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள். எந்த நேரமும் என் பிள்ளை இனி எதற்கும் தயங்காமல் இரு. உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். சந்தோஷத்தை என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதை புரிந்து கொண்டால் அது போதும்.
என் குழந்தையே, நீ மட்டும்தான் இங்கு கஷ்டப்படுகிறாய், நீ மட்டும்தான் இங்கு வேதனைப்படுகிறாய் என்று நினைக்காதே. இதைவிட அதிகமான கஷ்டம், ஆதரவுக்கு யாரும் இல்லாத கஷ்டம் என்று பல குழந்தைகளும் இங்கு பல வேதனைகளை தாங்கிக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த நிலையிலாவது நம்மை தெய்வம் வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க பழகு. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். பயந்தவன் தினம் தினம் கவலையோடு போராடுவான். துணிந்தவன் நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி தன் வாழ்க்கையோடு போராடுவான். அதுதான் உண்மை. அதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி எப்பொழுதுமே உனக்கு நடக்கும் விஷயங்களில் எல்லாம் நீ சரியாக இருக்கும் இந்த காலம் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாகவே வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை, நீ எதற்குமே மனம் கலங்கக்கூடாது. எந்த சூழ்நிலையை எண்ணியும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. நான் இருக்கும் வரை உனக்கென நான் ஒவ்வொன்றையும் கொடுக்கும் இந்த நேரம் நீ முழுக்க முழுக்க உனக்கான மாற்றங்களை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான மகிழ்ச்சியை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நல்ல விஷயத்தை நடத்தும் இந்த காலம் உனக்கான ஒவ்வொரு தீர்வுகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான எல்லாவற்றிலும் நின்று நீ எப்பொழுதும் போல பெரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை அது உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. வராகி சொல்ல சொல்ல உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் இனி அடுத்தடுத்த நிலைகளை உனக்கு கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய உண்மையான அன்பை ஒருவர் பயன்படுத்தி உன்னிடம் போலியாக நடித்து உன்னை மோசம் செய்தார்களேயானால் நிச்சயமாக அவர் வேறொருவரிடம் நாசமாக போவார் என்பதை மறந்து விடாதே. உன்னை மோசம் செய்ய எண்ணிவிட்ட பிறகு உன்னுடைய கண்ணீரையும் கவலையையும் நீ அடைகின்ற வேதனைகளையும் கண்டு இவர்கள் ரசித்து விட்ட பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள ஒரு நாள் திணறி நிற்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அத்தனையையும் உனக்கான தருணங்களை நிச்சயமாக உருவாக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நம்பு. நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதை நம்பு. வராகி இருக்கும் இடம் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடம் அல்லவா? இந்த வராகி இருக்கும் இடம் உனக்கு நல்லது நடக்க வேண்டிய இடம் அல்லவா? அதனால் இதை எல்லாமும் தேடி இந்த வாழ்க்கை நீ உனக்கு வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நீ கவனமாக புரிந்து கொள். நான் இருக்கும் வரை உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் அல்லவா? எக்காலத்திலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். என் குழந்தையே, ஒருவர் உன்னை தேடவில்லை என்றதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நிச்சயமாக அவர்களுக்கு நீ தேவையில்லை என்றுதான் அதற்கு அர்த்தமாகும். இதையெல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு சரியாக வாழ வேண்டும். ஒவ்வொரு நொடியிலும் இதையெல்லாமும் நீ கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதை மறக்காதே. எப்பொழுதுமே உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னோடு உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சரியாக நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. அத்தனையிலும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எந்த நேரமும் உன்னுடைய வெற்றியானது உன்னை சந்தோஷப்படுத்தும். வராகி உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற எல்லா இடங்களிலும் உன் முன்னால் நான் நிற்க வந்துவிட்ட பிறகு நீ செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு நொடி பொழுதும் பின்வாங்கிவிடக் கூடாது என்பதை புரிந்து கொள். மேலும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். இனி எந்த நாளும்
உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியை பரிசாக கொடுக்கட்டும். என் குழந்தையே, வராகியிடம் இருந்து இந்த எலுமிச்சை பழத்தை உன் கைகளில் ஒப்படைத்த இந்த செவ்வாய்க்கிழமையின் நேரமானது இனி உன்னுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. முழுக்க முழுக்க உனக்கான நன்மையை அது நடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதுமே நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள். வராகி இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம். உனக்கான உண்மைகளை நான் எடுத்துச் சொல்ல வருகிறேன். இந்த நேரம் இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கு அதிர்ஷ்டம் என்பது உறுதியாகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு உடன் இருக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதை மறக்காதே. வராகி சொன்ன வார்த்தை